Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக போக்குவரத்து கழகத்துல இருந்து டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது, ஏஜ் லிமிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி salary ரேஞ்ச் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எந்தெந்த டிவிஷன்ல எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு, என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா என்ன கரிக்குலம்ஸ் வந்து இவங்க வந்து கேக்குறாங்க அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போதுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே டிரைவர் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து தமிழக போக்குவரத்து கழகம் அதாவது டிஎன்எஸ்டிசில இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு அப்டேட்ல வந்து டிரைவர் கம் கண்டக்டர் அப்படிங்கிற ரோல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்குது, டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. டிரைவராகவும் இருக்கணும், வித் வந்து கண்டக்டர் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத இந்த பதவிக்கான ஒரு முழு விளக்கம். சரிங்களா? நிறைய பேர் வந்து இது வந்து தெரியாம வந்து டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க. அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, பதவியின் பெயர் ஓட்டுநர் உடன் நடத்துனர். ஓட்டுநராகவும் நீங்க வந்து இருக்கணும், நடத்துனராகவும் வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் இதுக்கான கான்செப்ட். சரிங்களா? மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னை காலியும் பணியிட அறிவிப்பு எண் உங்களுக்கு 1ன்னு சொல்லிட்டு 2025ல கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் கீழ்கண்ட பதவிகளுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பேசிக்கா முதல்ல நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். அது என்னென்ன பேசிக்கா நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். போக்குவரத்து கழகங்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது 8 விதமா கொடுத்திருக்காங்க. அதுல மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேக்கன்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அரசு விரைவு பேருந்து கழகம் வரையறுக்கப்பட்டது சென்னையில இருந்து கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா பிரிச்சு வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா 8 கழகத்துடைய பெயரை வந்து கொடுத்திருக்காங்க. பதவியினுடைய பெயர் அப்படிங்கிறது ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் அப்படிங்கிற பதவி தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 3274 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில வந்து 364 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. அரசு விரைவு பேருந்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னையில வந்து 318 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துல வந்து 88 கொடுத்திருக்காங்க. வேலூர்ல வந்து 50, காஞ்சிபுரத்துல 106, கடலூர்ல 41, திருவண்ணாமலையில 37. டோட்டலா வந்து விழுப்புரம் மண்டலத்துக்குன்னு சொல்லிட்டு 322 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் மண்டலத்துல இருக்கக்கூடியவங்க, கும்பகோணத்தை சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அந்த மண்டலத்துல தான் வரும். அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, கும்பகோணம் மண்டலத்துக்கு வந்து கும்பகோணத்துக்கு 101, நாகப்பட்டினத்துக்கு 136 வேகன்சிஸ், திருச்சிக்கு வந்து 176, காரைக்குடிக்கு 185, புதுக்கோட்டைக்கு 110, கரூருக்கு வந்து 48ன்னு சொல்லிட்டு டோட்டலா 756 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து சேலம் மண்டலத்துக்கு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, 382 வேகன்சிஸ் சேலத்துக்கு, தர்மபுரிக்கு 104ன்னு சொல்லிட்டு டோட்டலா 486 வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் 100, ஈரோடுல 119, ஊட்டியில வந்து 67, திருப்பூருக்கு வந்து 58ன்னு சொல்லிட்டு டோட்டலா 344 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மண்டலம், மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து மதுரை மண்டலம் தான் வரும். மதுரைக்கு வந்து 190, திண்டுக்கல்லுக்கு வந்து 60, விருதுநகருக்கு வந்து 72ன்னு சொல்லிட்டு டோட்டலா 332 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில 139, நாகர்கோவில்ல வந்து 129, தூத்துக்குடியில வந்து 94 வேகன்ட், டோட்டலா 362 வேகன்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன சுழற்சி, அதாவது நிலுவையில் உள்ள காலி பணியிடங்கள் உள்ளிட்ட பேக்லாக் அப்படிங்கிறது வந்து அரசு விதிமுறைகள் படி நடைபெறுத்தப்படும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து இன சுழற்சி அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்று 24 வயதை நீங்க வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். எப்படின்னா 1/7/2025 ஆண்டு ஜூலை மாசம் 1ஆம் தேதி உங்களோட வயசு வந்து 24 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 24 இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூட நீங்க அப்ளை பண்ண முடியாது. முழுமையா வந்து இந்த டேட் அன்னைக்குன்னு உங்களோட ஏஜ் வந்து 24 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து மினிமம்
குறைந்தபட்ச வயது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதிகபட்ச வயது எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1/7/2025 அன்று நீங்க ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 40 வயசுக்கு பூர்த்தி 40 வயது பூர்த்தி அடையாமலும் இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எம்பிசி, பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து 45 வயதுக்கு மிகாமல நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினருக்கு, அதாவது பொது பிரிவில் வந்து ஓசி கேட்டகரிக்கு 50 வயது வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதர வகுப்பினர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்கும் 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அதிகபட்ச ஏஜ் லிமிட். அதுமே நீங்க பாத்துக்கோங்க. என்ன படிப்பு படிச்சிருக்கணும் ப்ரோ, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்க எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க அப்படிங்கறதுலாம் இங்க வந்து முக்கியம் கிடையாது. இந்த ஏஜ் லிமிட்டை மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டா ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்லையும் நல்லா வந்து இங்கிலீஷ்லயும் ஓரளவுக்கு பேசிக்கா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. முக்கிய தகுதிகள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது உங்ககிட்ட வித் பேட்சோட டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பேட்ச் இல்லாம வச்சிருந்தீங்கன்னா அப்செட் பண்ண மாட்டாங்க. குறைந்தபட்சம் 18 மாதங்கள் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வாகனம் ஓட்டிய அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கணும். முதலுதவி சான்று, பொது பணி வில்லை மற்றும் வந்து செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் அப்படிங்கிறதுக்கான சான்றும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா முன்னர் பெற்றதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 1/1/2025 முன்னாடி உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸும் கண்ட்ராக்டர் லைசன்ஸும் நீங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். உங்களுடைய உயரம் மற்றும் எடை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். எடை அப்படிங்கிறது 50 கிலோவுக்கு வந்து மேல வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 50 கிலோக்கு வந்து கம்மியா இருக்கக்கூடாது. சென்டிமீட்டர்ல வந்து உங்களோட ஹைட் வந்து 160க்கு கம்மியா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உடற்தகுதி அப்படிங்கிறது, அதாவது ஃபிட்னஸ் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து இருக்கணும். பாடி ஃபிட்னஸ், அதுக்காக வந்து தெளிவான குறைபாடுகளற்ற கிளியர் ஐஸ்ட் கண் பார்வை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த விதமான உடல் அங்கு குறைபாடுகள் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். ஸோ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. arasubus.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காஸ்ட் வந்து 590 ரூபாயும், இது உங்களுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து 1180 ரூபாய் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையா தெரியுது இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள தான் வந்து இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து நடத்துறாங்க. அப்படிங்கறதுனால நம்ம தமிழக மக்களுக்கு ரொம்பவே கம்மியா வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வச்சிருக்கலாம். டிஎன்பிசி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 100 rupees வந்து வைக்கிறாங்க. பட் இவங்க இந்த அளவுக்கு அதிகமா வந்து வைக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் கிடையாது. சோ அப்ளிகேஷன் ஃபீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். செலக்ஷன் மோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வு, உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பிராக்டிகல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வைவா, அதாவது இன்டர்வியூ, இது மூணுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து நீங்க வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வுக்கு வருகை புரிவதற்கு பயண செலவுகள் மற்றும் இதர தொகை எதுவுமே வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது வந்து நீங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock இருந்து அடுத்த மாசம் 21ஆம் தேதி 1 o'clock வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்ட தகுதிகள் பெற்றவர்களின் விண்ணப்பங்களை எந்த வித அறிவிப்பின்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ எக்ஸாமினேஷன் உண்டான ஹால் டிக்கெட் இது எல்லாமே வந்து நாங்க அரசு பஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து தமிழக போக்குவரத்து கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது டிரைவர் கம் கண்ட்ராக்டர். சரிங்களா? டிரைவர் போஸ்ட் தனியா கிடையாது, கண்ட்ராக்டர் போஸ்ட் தனியா வந்து கிடையாது. டிரைவருடன் உங்களுக்கு நடத்துனர் அப்படிங்கிற ஒரு காலி பணியிடத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த அப்டேட் பத்தி ஃபுல்லா நீங்க வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். போயிட்டு நீங்க வந்து உங்களோட நோட்டிபிகேஷன் நீங்களே படிச்சு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா இன்னைக்கு 1 o'clock வீடியோ ரிசல்ட் அந்த அப்ளிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான இது நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்றோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.